மணி என்ன இனிமே காத்துலாங்க ஏன் கேட்க மாட்டேங்குதா அன்னைக்கு அப்படியே சொல்லிட்டு போனாங்க விடிய விடிய போன போனிக்கிட்டே பார்க்க மாட்டேங்குது பிள்ளைகளை பார்க்க மாட்டேங்குதுன்னு இங்கே ஒரு ஆள் அப்படித்தான் போன நோண்டிக்கிட்டே விடிய விடிய போன பார்த்துட்டு வேலை நினைச்சு வேலைகளை பார்க்கறது இல்லை பிள்ளை ஊட்டியில கரெக்டாக பார்க்கறதா தானே பிள்ளைங்க தங்கச்சிக்கு அதான் மாமனார் அடிச்சு நல்லா எழுப்பாரு அது மாதிரி உங்களுக்கு அடிக்காதனால தான் இப்படி தெரியுங்க அடிச்சாலும் வீட்டை விட்டு வெளியே போகாதுன்னு வரேன் தமிழ்நாட்டு பண்பாடு அடி வாங்கி வயக்காட்டு கடலுக்கு போகாத வீட்டுக்குள்ளே இரு உங்க அண்ணன் வீட்டு போகாத உங்க அக்கா வச்சுட்டு போகாதுன்னு வீடியோ பார்த்துக்கிட்டு பிள்ளைங்க ஒழுங்கா பார்க்கறது இல்ல குளிர் காலத்துல காய்ச்சல் முன்னாடி எல்லாருமே வருது அது இயற்கை சுடுதண்ணி வச்சு கொடுக்கணும் பிள்ளைகளுக்கு குளிர் நேரத்துல சுடுதண்ணி வச்சு குளிக்க வைக்கணும் அப்பதானே சரியா இருக்கும் எங்க ஆத்தாட்ட நீ மூட்டி விடுற வேலை வச்சுக்கிறாதீங்க நான் விடிய விடிய பொண்ணு சொல்லாது அவளையும் சரி நீங்க ஏமா மட்டும் வெளுவலுன்னு வெளுக்கிறாங்க வேலை ஆத்தாடி பரவாயில்லா நான் ஓடிடுத்தா அப்படின்வாங்க எங்க அப்பா மாதிரி பாசம் வைக்க யாராலும் அதட்டி பேசிட்டாலும் சரி எங்க அப்பா என்ன கரெக்டா ஒழுக்கமா நடந்துக்கிறோம் பொம்பளை பிள்ளைன்றது இந்த கட்டுப்பாட்டுல வளரணும் அப்படின்னு ஒரு கட்டுப்பாடு வச்சு வளர்ப்பாரு இன்னைக்கு அது நான் அப்படி வளர்த்ததுனாலவே இன்னைக்கு எந்த இதுவும் மாறம் இல்லாம உங்களுக்கு வாழ்ந்துட்டு இருக்கோம் ஒருத்தி என்ன என்ன பண்ண சொல்றது எங்க அப்பா அதான் கண்ட்ரோல் பண்ணுவாரு வேற வாங்கி கொடுக்குறதா இருக்கட்டும் உங்களோட தீமண்டை வாங்கிட்டு வர சொல்ற என்ன சொல்றீங்க நீ இன்னும் சின்ன பிள்ளையா அதுதான் சின்ன பிள்ளைகளே பேசாம இருக்கு நீ எங்க அக்கா பத்தியா எங்க அக்கா என்ன 7 கிலோ தான் ஆயிடுச்சுன்னு நினைச்சுட்டா பத்தியடா எனக்கு அதிரசம் பிடிக்கும் ரொம்ப நாளா அதிரசம் மார்கழி மாசம் பூரா போட எனக்கு அதிரசம் வாங்கிட்டு வந்துருக்காங்க இந்த அதிரசம் யாருக்கு வாங்கினேன் அதிரசம் மார்கழி மாசத்துல கல்யாணம் ஆர்டர் இல்ல தின்னுங்க ஆனா எங்க அம்மா எனக்கு இன்னும் வாங்கிட்டு வருதுல உங்ககிட்ட கேட்டா என்ன சொல்றீங்க என்ன சொல்றாங்க நீ என்ன சின்ன பிள்ளையா இருக்கிறியா ஆமா சின்ன பிள்ளையா ஸ்நாக்ஸ் கேக்குறதுக்கு சோறு வடிச்சு பிள்ளைகளுக்கு சோறு டயத்துக்கு ஆக்கி போடணும்ல சின்ன பிள்ளை ஸ்நாக்ஸ் தின்னுமா இப்ப தின்னுமா நீங்க இல்லையா நீங்க சின்ன பிள்ளையா ஏய் மருமக பேசாத எனக்கு வாய்ட்டு வர மாட்டான்னு சொல்லிட்டு இருக்கேன் சொல்லக்கூடாது சொல்லு அப்படி சொல்லாதீங்க இப்போ வாங்கி கொடுங்க போய் என் பிள்ளை பெரிய நம்ம சொல்ற மாதிரி அதிரசம் வாட வரலையே மனம் இது சீனி சப்பா இப்படி சப்பையாவே நாங்க சுட்டு காமிப்பாங்க ஒரு விசேஷத்துக்கு ஆர்டருக்கு சொல்லுவாங்க அது ஆர்டருக்கு சொல்லும் போது வீடியோ லைவ்லயே போடுவாங்க செம்மையா சுட்டு காமிப்பாங்க அது எங்க போடுறது அடிய போடாத கண்ணு இல்ல லைவ்ல ஓட விட்டுக்கிட்டே இருந்தோம்னா மக்கள் பேசிக்கிட்டே தானே இந்த வாரம் கல்யாணம் ஆகுது கொடுங்க நாங்க அம்மா நல்லா இல்ல பாக்குறதுக்கு தான் நல்லா தெரியுது ஆனா டேஸ்ட் இல்ல நம்ம அதிரசம் சமைக்க மாதிரி யாரும் சொல்லவே மாட்டாங்க சரி எப்ப தையல் கல்யாணமா எங்க அப்பாவை சொல்றீங்களே எங்க அப்பா எகனும் தைரியமா எதா இருந்தாலும் எதிர்த்து நிற்பாரு தெரியுமா அந்த குடம் இருக்கிறதுனால எனக்கு வந்து தரப்பா நான் ஆம்பளை பிள்ளை எல்லாம் போயிட்டேன் பொம்பளை பிள்ளை ஆம்பளை பிள்ளை மட்டும் இருந்து வச்சுங்களேன் நாட்டை கட்டி ஆடி எங்க அப்பா எவ்வளவு எதிரையும் போய் பயப்பட மாட்டாரு வந்து பாருங்க பாஞ்சிருவாரு நான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன் அவர் பேசுறது பத்தியா தைரியம் இல்லையே நீ அப்படி சொல்லிக்கிட்டு இருக்க நாங்கெல்லாம் மௌனமா இருந்து சாதிக்கிறவங்க அப்படின்னு எனக்கு எல்லாம் தெரியுது ஒரு வீடியோ எடுங்க பாட்டு ரேஷன் கடையில கொடுத்துட்டு ரேஷன் ஜாமான ரேஷன் கடையிலே நீங்க எடுத்தா அந்த மக்களோட நல்லா இருக்குப்பா எடுங்கப்பாண்டா உலகமே தெரிஞ்சு வச்சு நம்ம யாருக்கு இன்னென்ன வைக்க வேண்டியது இருக்கு எடுக்கிறவரு எடுத்துட்டு முடிச்சுட்டு இந்த இடத்த வச்சுட்டு கொடுத்தாரு பார்க்குறேன் காணோம் எங்கப்பா வீடியோ பண்ணுறேன் ஊட வைக்கிற பட்டனை ஆன் பண்ண மறந்துட்டு
நம்மளுக்கு இந்த வீடியோ எடுக்கிறது எடிட்டிங் அதெல்லாம் தெரியாது. நிச்சயமாப்பா இப்படி சொல்லாதீங்க. நண்டுக்கெல்லாம் தெரிஞ்சுமா? நண்டு எத்தனை வருஷம் ட்ரைனிங் எடுத்துருக்கு? நான் ஃபோன் அதிகமாக டச் பண்ணவே மாட்டேனே. டச் பண்ண அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேன். நம்ம வேலை வந்து எப்படி தெரியுமா? பிள்ளை குட்டியை பார்க்கறது, நம்ம சாப்பிட்டோமா, பிள்ளைக்கு என்ன தேவை, குட்டிக்கு என்ன தேவை, தாய்க்கு என்ன தேவை, எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கான். இதுல வந்துட்டு வேலைக்கு போயிட்டு நான் அப்படி பார்க்கலையே விட்டேன். நீ பார்க்கறதே மயந்தான் எல்லாமே பண்ணி கொடுக்குறியா? இன்னைக்கு உங்க தங்கச்சி அந்த 3000 கொடு, அந்த 3000 ஒரு 500 ரூபா கொடு சேலை எடுக்கணுச்சு. நான் ஓடி இல்லை இது அதான் எடுத்து நான் எனக்கு கஷ்டமா போங்க எனக்கு செலவாடுதெல்லாம் எனக்கு பிள்ளைகளுக்கு பீஸ் எடுத்துட்டேன். ஒரு 500 ரூபா செலவு கொடுத்து வந்தாங்க. ஒரு புதுசை கட்டிட்டு போகுது. நாத்தை நாங்கள் எடுத்து கொடுத்துருக்காங்க. உங்க தங்கச்சி என்ன தெரியுமா? என்னத்தை செஞ்சேன் அப்படின்னு குத்திக்கிட்டு அதை கேமரா எடுத்து அப்படி சொல்லத்தான் செய்ய. அண்ணன் வீட்டுல இருந்து என்னடா கிடைக்கும் எதிர்பார்க்கத்தான் செய்வாங்க. பொங்கல் வாழ்த்தோட விட்டுலாமா? ஏதாவது கொடுக்கறதா செய்யணும். இப்ப சோப்புல காசு வச்சு வச்சிருக்கீல? ஏன் காசு இருந்தா என்ன செய்ய போற? நான் கொடுப்பேன் நாளைக்கு. ஏப்பா ஏமா பத்தியா எப்படி நான் உழைச்சு ஓடா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஒத்த வடைய கூட வைக்கிறது. உங்க காசு எனக்கு 1500 ரூபா கொடுக்கணும். உங்க ஒரு ஆளுக்கு 500 அப்ப மற்ற பிள்ளை விட்டு எல்லாம் கணக்கு பண்ண எனக்கு 3000 ரூபாய் எனக்கு சரியா போச்சு. எனக்கு 500, மானசா 500, எங்க அம்மா 500, பூஜா 500, விசாந்த் 500. உங்களை இல்லை ஆட்டையில இருந்து க்ளோஸ். அந்த 500 ரூபாய் வாங்கிட்டு போய் அங்கே கொடுக்க அதான் திட்டம். ஏன் உங்க கொடுத்தாதானே நல்லது. ஏன் சேலையே நம்ம இருக்காங்க அவங்ககிட்ட இருந்தே நான் போசி சேலை வாங்கி கட்டிட்டு வரேன். ஏவாய் இங்க என்னடி வேலை வந்து மருமையில அங்க போய் என்ன கரும்பு கடிக்கிறியா? நீங்க மட்டும் என்னமா ஏமா இங்க வா. அங்க போய் என்ன தனியா உட்கார்ந்துட்ட? இங்க என்னன்னு கேட்டு போவே. அந்த மகன் கொஞ்சம் கொண்டா மண்டையில ஒரு என்ன சொல்ல போற? எது சொன்னாலும் பரவாயில்ல நீங்க வா. ஏய் கொட்டியை பிடிச்சி தொங்கி கீழே விழுந்துறாத. ரொம்ப இந்த சவுண்ட குறை நண்டு ஏன் நண்டு இப்படி பண்ற? கீச்சு இருக்கு உண்மையில சவுண்ட் அப்படி கேட்கும். இது வா பொங்கலுக்கு எங்க போட்டு போறியா? ஏன் சவுண்ட குறைண்ட நண்டு ஓன உடைய போறேன். பொங்கலுக்கு நம்ம ஒரு பிச்சை பந்தம் இருக்கேன். குமாவடி போவோம். குமாவடி எப்படி சொல்லுவ? அப்படியே படுத்துக்கிட்டு இது பண்ணுவாங்கல்ல. ஆமா சின்ன குழந்தைல கண்ணா குழந்தையில கட்டிட்டு காத்திரிட்டு வச்சுக்குவேன். பல திட்டம் இருக்கு. உங்களுக்கு என்ன தெரியும்? எங்க குடும்பத்துல 3 பேரும் கூமாப்பட்டிக்கு இது பேரு. இங்க ஒரு எதிர ஆடல் பாடல் ஒரு நிகழ்ச்சியில நடக்குது. அந்த ஆடல் பாடலை பாப்பாங்க. குடும்பமே பார்ப்போம். நான் வந்து கூட அமைத்து விட்டு போயிருவேன். என்ன வராம எதுக்கு கத்துறிய? கத்துனா கடுப்பு வருதுல அதே நம்ம அமைச்சு விட்டுறது. இதுல என்ன போறாம சீனா நான் பேசாது. சரி உன்னோட ஃப்ரெண்டு கேட்டாங்கல்ல ஹிந்தியில் பேசணும்னா ஹிந்தி கற்றுக்க. ஹிந்தி கற்றுக்க எனக்கு ஹிந்தி நாட்டில் போய் அங்கே வட சொல்லுவேன். வாங்கோ ஆக்கே போச்சா ரேகே சாமோசா பாகே பாகே போகே அப்படின்னு இருக்கேன். அங்கே போய் எப்படி பத்தியம்மா ஹிந்தி நாட்டில் வந்து இங்கே தமிழ்நாட்டில் பூரா கம்மியான விலையா இருக்கு. ஹிந்தி நாட்டில் அதிக விலை வச்சிருக்கேன். இட்லி அவரம் பார்த்தவங்க எப்படி பணக்காரர்கள் ஆயிட்டாங்க. அப்ப உள்ள காலத்துல இப்பெல்லாம் எல்லாரும் போன்ல பார்த்து இட்லி சுட்டுறாங்க. சொல்ல முடியாது. நம்ம தமிழ்நாட்டுல எங்கேயும் கிடைக்காது. இப்ப மாதிரி வியாபாரம் இல்லையா? போன ஊரும் சொல்றாங்க. போன ஊரும் சம்பாதிச்சிட்டாங்க. இப்போ பூரா மாடர்ன் சாப்பாடு கேட்டாங்க. கல்கத்தா ஃப்ரைட் ரைஸ், எக் ரைஸ், சிக்கன் ரைஸ். இப்ப அத தொங்காத இது ஸ்கிரீனை தொங்காதன்ட்டு பரோட்டா கூட எப்படியோ வந்துருச்சு. பூரா இந்த ரைஸ் ஐட்டமா போய் சாப்பிட்டு புது போயிட்டாவும் இட்லி தோசை எல்லாம் அவங்க இருக்கு. நல்ல அப்படியே இருக்கு. ஏங்க நான் சொல்றது கேளுங்க. இதுல பேட்டி சரியில்லைன்னு அம்மா அதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க? இது நல்ல வெட்டியா இருக்கு இதுல மாத்தி விட்டீங்க. இதுல லாக் எடுத்து விடுங்கன்னு. லாக் எடுக்க தெரியாதுண்டா எடுத்து விடணுமா வேணாமா? நீங்க என்ன பண்றீங்க? கத்துக்கங்க அதுக்கு லாக் தேவையில்லைன்னு. லாக் தேவையில்லைதான். லாக் தேவையில்லை ஆட்டோமேட்டிக்கா கால் அதுதான் பட்டு இதுல மாத்திட்டேன்னு சொல்லிட்டீல்ல. பாவம் படிக்காதது எனக்கும் படிக்கிறவன். இதுல மாத்திட்டீங்களான்னு நினைச்சு இந்த போனை தூக்கிட்டு போகுது. அங்க போய் ஒண்ணுமே வரல நடக்கு. ஏன் அப்படி பண்றீங்க? இதை மாத்தி எடுத்துட்டே போலையே இங்கதான் போட்டு போயிட்டாங்க. மாத்தி விடுங்க.
மாத்தி விடுங்க. என்ன சார்ஜ் இருக்கு இப்ப? நல்லா இருக்கு. சார்ஜ் நல்லா தெரியுது. பேட்டரி அமுக்கி வைக்காம என்ன நல்லா வச்சிருக்கு. இப்போ நீங்க போடவும் நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? நீ சும்மா இருமா வாய வச்சுட்டு. இது அது சரியா அதை மாத்தி வச்சு. மாத்திரும். இப்போ மாத்துது. இப்ப மாத்த. ஏன் மாத்தி வரல? நாளைக்கு காலையில 6 மணிக்கு வேலை இருக்கு ஓடி போயிருவியா? அது பா ஊருக்கு போ. நாளைக்கு அது போய் நான் போய் 3000. ரேஷன் ஜாமான் போய் அவர் சொல்றாரு 3000 ஞாபகம் வருது சொல்றாருமா. உங்க அம்மா வாங்குற 3000த்துல 1500 நம்ம பங்கு காசை வாங்கிடுறாரு. இது எங்க அம்மாவுக்கு தான் கொடுத்தேன். உங்களுக்கு எப்படி கொடுக்கறது? அப்படி போடு. உங்க அம்மாங்க. ஆமா எங்க அம்மா இல்ல கொடுக்க முடியாது. சிப்பப்பா. அவங்க ஏன் மகன் எனக்கு கொடுத்தாரு. ஆமா நான் உனக்கு அது எப்படி? ஆமா. நீங்க தான் கொடுக்கணும் எங்களுக்கு. ஏன் என்ன ஏன்? போசோனே சிப்பா என்ன சொல்றா? எங்க அம்மா எனக்கு வேணா தேவையில்லை. அதேப்பா. உங்களுக்கு வேணுமா இல்லையா? கடை இருக்கு. எனக்கு அந்த அந்த கார்டுல உங்க பொண்டாட்டி பேர் இருக்கா இல்ல உங்க பிள்ளை பேர் இருக்கா இல்ல உங்க பேர் இருக்கா? ஆமா கார்டுல பேர் இல்லாம இருக்காண்டே. ஆமா பாலமால் குணான்னு இருக்கு. சாகுதன் பாலமால் பானமா குணான் இருக்கா? எந்த பானமா குணான் இருக்கு? பாலமால். எந்த பானமா குணான் இருக்கு? பாலமால் தான். எங்க அப்பே குதிரைக்குள்ள இல்ல. எங்க அப்பே குதிரைக்குள்ள இல்ல. ஓடிட்டா. என்ன சொல்லுங்க. சரி அப்படி கேட்காதீங்க சிப்பா. பாவம் எங்க அம்மா கஷ்டப்பட்டு உழைச்சு மக்கமாருக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்படிலாம் சொல்லாது. எங்க அம்மாவுக்கு நான் கொடுப்பேன்டா ஆம்பளை தும்புரில் பேசிக்கிட்டு இருக்கீங்க. நாங்கள் பொம்பளைலாம் சேர்ந்து எப்படி கடை விட்டு எப்படி சம்பாதிச்சு கொடுத்துட்டு இருக்கோம். இப்படிலாம் பேசாதீங்க. இந்த பெத்த ஆத்தா கடந்து இன்னும் பாடுபட்டு போகிறோம். ஏன் தூள்லாம் ஓடியே சுரும்பு. ஒரு வேலைக்கு ஒழுங்கா சோறு சாப்பிடுறேன். சோறு நீங்க வேலைக்கு நானும் அந்த இருக்கும் நினைச்சு அந்த பங்குச்சு மாதிரி உட்காரக்கூடாதா? உட்கார நினைச்சுக்கிறேன்னா அடுத்த நல்லா பேசாதீங்க. நீ அங்கே போய் கிளம்பி பேசாதீங்க. நாத்தனாவை பற்றி சொல்லக்கூடாது. அது என்ன அவங்க வீட்டில் அவங்க வீட்டுக்கார உட்கார வச்சு நம்மளுக்கு நம்ம அப்பா ஆழ்பாயத்தில் நம்ம கண்டமா இல்லாட்டா நம்மளே உட்கார வச்சு சோறு கொடுத்துருந்தாரு. அவர் வாட்டுக்கு ஒரு ஐசி அவரை பார்த்து அவர் வாட்டுக்கு போட்டு இருந்தாரு. ஒரு விவசாயத்தை போட்டு வெள்ளரிக்காய் யாருமே அப்படி காய்க்க வைக்க முடியுமா? எங்கள் அப்பா அப்படியே விவசாயம் போட்டு எம்பிட்டு வெள்ளரிக்காய் லோடா ஏற்றணும். 50 காசு சில்லறையாக கொடுத்து தட்டு நிறைய கொட்டி வச்சாரு. அப்படி திடீர்னு இது பண்ணாங்கன்னா அவங்களுக்கு என்ன நடக்குமோ அதே விதியில் அப்படி சொல்லக்கூடாது. அவங்களாம் உட்காந்து குடி சாப்பிட்றாங்க. நம்மளுக்கு என்ன நம்ம இன்னைக்கு உழைச்சிக்கிட்டு இருக்கோம். அவ்வளோதான். உழைக்கிறதே என்னைக்கு நல்லது. அதுக்குன்னு அப்படி சொல்லாதீங்க. ரேஷன் கடை காசு வாங்கி எனக்கு ஒரு 1500 பங்கு பண்ணி குணா கொடுத்துருக்கேன். அங்கே 1500 கொடுத்தா எங்களுக்கு அம்மளுக்கு 1500 வாங்கு. 2 பேரும் இல்லை. ஆப்பமே இப்படி இருந்தா அங்கே கொடுக்க அப்படிலாம் ஒரு பிள்ளைக்கு ஒரு பிள்ளை துரோகம் பண்ணாது எங்கள் அம்மா. அந்த மாதிரி செய்ய மாட்டேன். அது என்னக்கிட்டே கொடுத்தாலும் கொடுக்க தவிர 10 ரூபாய்க்கு வாங்கிட்டு போனால் அவங்க 10 ரூபாய்க்கு வாங்க. அப்படித்தான் எனக்கிட்டே கொடுத்தாலும் கொடுத்ததெல்லாம் அவர் கொடுக்காது. ஒரு இது சீட்டு போய் இந்த பொண்ணு ஆன் பண்ணிட்டு என்ன சுத்து அதுக்கு ஒரு கவர் ஒரு வலை மாதிரி இது அமுக்கா அதுக்கு ஒரு வலை போடணும். இல்லை இந்த சவுண்டை குறைன்ட்டு நண்டை உனக்கு அடி விழுப்பது நண்டு உண்மையிலே சார்ஜ் இருக்குல்ல. நல்லா சார்ஜ் இருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் சார்ஜ் போடலாம். நேத்து ஏப்பா நேத்து பெத்த மனசு பித்தமடான்னு பாட்டு கூட ஒரே அழுகையா இருந்துச்சு. ஆமா எங்க அம்மா நினைச்சா பாட்டு தாயின்னு நினைப்பு எல்லாத்துக்கும் ஒரு அவங்க வளர்த்தவங்க எல்லாம் மறந்து போகுமா? எல்லாத்துக்கும் வரத்தஞ்சிங்க. அதே மாதிரி தான் எல்லாரும் தாய். ஆம்பளை பிள்ளையா இருந்தாலும் பொம்பளை பிள்ளையா இருந்தாலும் தாய் தான். ஆம்பளை பிள்ளை தான் பொம்பளை தாயை பார்க்கணும். பொம்பளை பிள்ளை பார்க்கக்கூடாதுன்னு சொல்றது தப்பு என்னை பொறுத்தளவு. என்ன சின்ன நான் சொல்றது? ஆனா என் சின்ன அப்படி இல்லை. என்னமா உனக்கு நான் சொல்ல சின்ன சொல்றேன் என்ன தக்கனா பின்னாடி வலை மாதிரி வரும் இது